இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறே இந்த புதன் திசையில தான். அதிகப்படியாக கடனை வாங்கி வச்சிடுவீங்க. கேது திசை 7 வருடங்கள் பிச்சு எடுத்துரும் இவர்கள் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கேது திசை இவர்களினுடைய வாழ்க்கையை ஃபுல்லா ஸ்வைப் பண்ணிடும். சொந்த உறவுகளை இழந்து, அடுத்து குழந்தைகளை இழந்து தனிமரமாக இந்த கேது திசையில இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் காண்பிக்கப்படுவார்கள். திருமண உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக ஒரு நொடி பொழுதுல இவர்களுடைய உறவுகள் இவர்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு நட்சத்திர பலன்கள். 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல்ல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த நட்சத்திர பலன் சொல்றது பாத்தீங்கன்னா தசாபுத்தியின் அடிப்படையில நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருப்போம். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது முக்கியமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு தெரிய வரும். நீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுத்திகள் வரும், அந்த தசாபுத்திகள்ல என்னென்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதே நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாம். நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த 3 பாதங்களும் மிதுன ராசியிலையும் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்திற்கு அதிபதி குரு பகவான். அதனால இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையோட இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் தொழில் செட்டே ஆகாது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தொழில் செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அவமானங்களை அனுபவிச்சு பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடிகளை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு தொழில்களாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர்கள் என்ன மாதிரியான ஒரு தொழிலை செய்யலாம் அப்படின்னா எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதாவது ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, கோயில்களுக்கு சேவை செய்யறது, டீச்சிங் உத்தியோகம் சொல்லக்கூடிய அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வைக்கிறது, இந்த மாதிரியான அந்த சேவைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவர்களுக்கு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் மிதுன ராசியில இருக்கிறதுனால, மிதுன ராசி பிளஸ் கடக ராசியில இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த புதனும் சந்திரனும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். குரு புதன், குரு சந்திரன் அப்படின்னு சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தொடக்க காலகட்டம், ஒரு புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குரு திசையில தான் அவர்களினுடைய தசாபுத்தியே ஸ்டார்ட் ஆகும். குழந்தை பிறந்து ஒரு 16 வருடங்களுக்கு இந்த குரு திசை இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய அந்த பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10th 11th வரைக்கும் இவர்களுக்கு அந்த குரு திசை தான் இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பிறக்கும் போதே நீண்ட கால திசாபுத்தியோட பிறக்குறாங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திசாபுத்தியில நல்ல ஒரு படிப்பு வாழ்க்கை அப்படின்றது மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இவர்கள் படிக்கக்கூடிய படிப்பு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே சமயத்துல இவர்கள் அந்த பெரிய பெரிய போஸ்டிங் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அலுவலகத்திலையும் பாத்தீங்கன்னா பெரிய ஃபினான்ஸ் கன்சல்டண்டா இருப்பாங்க, அடுத்து சிஎஃப்ஓவா இருப்பாங்க, சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க, சிஇஓவா இருப்பாங்க, அடுத்து பெரிய அளவுக்கு டைரக்டர் போஸ்ட் எல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்கும். இவர்கள் கையில பணப்புழக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு
10 வயதுக்கு மேலேயே ஆரம்பிச்சிடும். பணப்புழக்கம்ன்றது அதிகப்படியாக அந்த வீட்டோடைய வருமானத்தையே வரவு செலவையே பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு அந்த அதிகாரம் எல்லாத்தையுமே அந்த பெற்றோர்கள் இவர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க. ரொம்ப பொறுப்போட இருப்பாங்க. இந்த குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வீட்டுல அந்த வீட்டினுடைய பொறுப்பை ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணும். எந்த இடத்துல செலவு பண்ணணும், எந்த இடத்துல செலவு பண்ணக்கூடாது, இந்த ஆடம்பர தேவைகள் நமக்கு தேவைதானா, இந்த தேவையில்லாத செலவுகள் தேவைதானா, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் தன்னுடைய புத்தி கூர்மையினால அதிகப்படியான அந்த நிர்வாக திறமை அப்படின்றது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், இவர்களினுடைய பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறு வயதுல இருந்தே ஆரம்பிச்சிடும். மேக்சிமம் 15 இயர்ஸ்க்கு மேல இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பள்ளி பருவம் முக்கியமான ஸ்டேஜ் முடியவும் பாத்தீங்கன்னா ஒரு சுயமாக ஏதாவது ஒரு பேப்பர் போடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா பால் போடுறது, ஒரு பார்ட் டைம் ஜாப்லாம் நிறைய பண்ணக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்களினுடைய வாழ்க்கையில அந்த பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அது கடைசி காலம் வரைக்கும் அந்த பணப்புழக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். இல்ல மேடம் என் கையில காசே இல்ல, பணமே இல்லை, அது உங்களுடைய பர்சனல் லைஃப், அது உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பர்சனல் லைஃப். நீங்க அலுவலகத்துல பணத்தை கையில எண்ணிக்கிட்டே இருப்பீங்க, வேலை ரீதியாக தொழில் ரீதியாக பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா சொந்த செலவுக்குன்னு பண்ணும்போது இந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு 10 ரூபாய் கூட தேராது. ஏன்னா மற்றவர்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. அதுதான் இந்த குருவனுடைய நட்சத்திரமான இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் உண்டான ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பே. தனக்குன்னு எந்த ஒரு தேவைகளையும் நிறைவேற்றிருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஷர்ட், பேண்ட், சாரி இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா மேக்சிமம் போனா ஒரு 1500 ரூபாய தாண்டி இருக்காது, அவ்வளவுதான் இருக்கும். அதே இது மற்ற அன்பர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே இருப்பாங்க, வேற நபர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா தான் வாங்கி கொடுப்பீங்க. சாரியா வாங்கி வச்சுக்கோ, ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கிக்கோ. பேண்ட் ஷர்ட்டா உங்களுக்கு ஒரு பேண்டே ஒரு 1500 ரூபாய், ஷர்ட் அது போக 800 ரூபாய். இப்படி எல்லாம் அவர்களினுடைய மதிப்பை நீங்க எப்போதுமே கூட்டிக்கிட்டே இருப்பீங்க ஒழிய உங்களுடைய சுய வாழ்க்கையை எப்பொழுதுமே கருத்தில் கொள்ளாத ஒரு நபர்களாக தான் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குரு திசை முடிந்து சனி திசை, அடுத்து புதன் திசை. இந்த புதன் திசை இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். தொழில் ரீதியான ஒரு மாற்று அமைப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு அமைப்புகள், இது எல்லாத்தையுமே இந்த புதன் திசை அதிகப்படியாக கொடுக்கும். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறே இந்த புதன் திசையில தான் அதிகப்படியாக கடனை வாங்கி வச்சிடுவீங்க. உங்களுக்குன்னு கடன் இருக்காது, நீங்க வீடு கட்டியிருப்பீங்க, அந்த கடன் மேலும் மேலும் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வீட்டுக்கு பதிலா 2 வீடா கட்டுவீங்க. ஆசைகள் அதிகமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. எல்லாத்தையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு 7 தலைமுறைக்கும் நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலை மீதே அதிகப்படியான ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு நடப்பவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். அந்த புதன் திசையில தான் இவர்கள் மாட்டிக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அந்த புதன் திசையில மாட்டக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அந்த புதன் திசையில இருந்தே அடுத்து கேது திசை 7 வருடங்கள் பிச்சு எடுத்துரும் இவர்களை. இவர்கள் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கேது திசை இவர்களினுடைய வாழ்க்கையை ஃபுல்லா ஸ்வைப் பண்ணிடும். என்னென்னலாம் சேர்த்து வச்சிங்களோ எல்லாத்தையுமே உள்வாங்கி கொண்டு, எப்படி சுனாமி அந்த ஒரு இடமே தெரியாத அளவுக்கு அந்த எல்லா இடத்தையும் அழிச்சு கொண்டு போனதோ அந்த அளவுக்கு இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கேது திசை ஆகப்பட்டது மிகப்பெரிய ஒரு பேரிடரை இவர்களினுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கும். வேலையை அப்பந்தான் விடுவீங்க. என்னுடைய தொழில் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு இந்த தொழிலை சுயமாக பார்க்கும்போது அந்த தொழில் படுக்க ஆரம்பிச்சிடும். அந்த தொழிலை நல்ல ஒரு நிமித்தணும் அப்படின்ற ஒரு செயலுக்காக, அந்த தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கி உறவுகளை
இழந்து, சொந்த உறவுகளை இழந்து, அடுத்து குழந்தைகளை இழந்து தனிமரமாக இந்த கேது திசையில இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் காண்பிக்கப்படுவார்கள். இது 100% இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க என்ன தலையில நான் அனுபவிக்கல சொன்னாலும் உங்களுடைய ஜாதகம் போய், உங்களுடைய நட்சத்திரம் போய், அந்த அளவுக்கு இந்த கேது திசை தான். இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கேது திசை உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும். அப்போ இந்த கேது திசையில எல்லாம் நாங்க தப்பிச்சு நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வெளியூர் வெளிநாட்டுல இருப்பீங்க. அதாவது வெளிநாடு அப்படின்னா உறவுகளை எல்லாத்தையும் பிரிஞ்சு நீங்க தனியா இருக்கிறது. ஒரு ஜெயிலுக்கு போனா எப்படி ஒரு நரக வாழ்க்கையை வாழுமோமோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அந்த கேது பகவான் உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கேது திசை மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டிட்டு சொல்லும். நமக்கெல்லாம் என்ன 7.5 சனி, எல்லாரும் 7.5 சனி 7.5 சனின்னு பயப்படுறாங்க. ஆனா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களை கேட்டா எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே 7.5 சனி தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு டிராஜடி ஆயிடுச்சு. திருமண உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக ஒரு நொடி பொழுதுல இவர்களுடைய உறவுகள் இவர்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு கேரே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எப்போதுமே ஒரு நேர்மை, ஒரு அடக்கம், ஒரு கட்டுப்பாடு இந்த மாதிரியான ஒரு குணத்தோட இருக்கும்போது இவர்களோட டிராவல் செய்யறவங்களும் இதே மாதிரிதான் இருக்கணும். இருக்கல அப்படின்னா அதற்கு எதிர்மாறா இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அவர்களோட டிராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தள்ளப்படுவார்கள். நிறைய புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வெற்றி அடைஞ்சு வெளியில வந்திருக்கிறாங்க. எப்ப வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த சுக்கிர திசையில வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த சுக்கிர திசையில இவர்கள் அடையாத ஒரு வெற்றியே கிடையாது. என்னென்னலாம் இழந்தாங்களோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக எவ்வளோ பெரிய லாஸ் பாருங்க. 20-25 வருடமாக இழந்த ஒரு இழப்புகள் எல்லாத்தையுமே இந்த சுக்கிர திசை இவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு திசாபுத்தியாக தான் இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு இந்த மாதிரியாக எல்லாம் நாங்க மாட்டிக்க கூடாது அப்படின்னா நீங்க விநாயகரை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணணும். கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய கால நெருக்கடிகளில் இருந்து, பண நெருக்கடிகளில் இருந்து, உறவுகள் நெருக்கடிகளில் இருந்து எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம், அதாவது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இனி வர கூடிய காலங்கள் சுக்கிர திசையாக இருக்கலாம் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர திசை பாதியில, அதாவது சுக்கிர திசை ஆரம்பித்து பாதி வருடம் போயிருக்கும், 10 வருடங்கள் கழிச்சு இருக்கும். இந்த மாதிரியான திசாபுத்திகள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய வேலையில நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை தேடிக்கோங்க. தேடிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுடைய லைஃப் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வரும். உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பெரும் அளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட கால வரையறையில நான் மேக்சிமம் உங்களுக்கு இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நட்சத்திர பலன்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவு பண்ணலாம். இல்ல எங்கிட்ட கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். சுய ஜாதகம் பார்க்கும்போது நீங்க தொழில் செய்யலாமா, இல்ல வேற ஏதாவது வேலை செய்யலாமா, இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தான் 2 பக்கம் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கு. இது யாருக்குமே கிடையாது, வேற நட்சத்திர அன்பர்களுக்கு யாருக்குமே கிடையாது. இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இரு வழியில வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல நீங்க கீழே அப்பாயின்மெண்ட் வாட்ஸ்அப்ல வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.